ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் ரீசெண்டாக ஒரு பயிற்சி வகுப்பு நடந்துச்சு. அதுதான் இந்த வீடியோ. நான் வேலை பார்க்குற குடும்பம் என்ஜிஓவில் தான் இன்டர்ன்ஷிப்புக்காக காந்திகிராம் யூனிவர்சிட்டியிலேருந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் 4வது வருஷம் படிக்கிறவங்க வந்திருந்தாங்க. 5 நாள் பயிற்சியில் கடைசி நாள் மாடி தோட்டம் பற்றின பயிற்சி. அதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ எங்கள் நிறுவனத்தில் வந்தப்போ முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பற்றி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். அப்போ இந்த மாடி தோட்டமும் எப்படி இயற்கை முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் அவங்களுக்கு விளக்குனேன். இவங்க அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஆனால் அவங்க கெமிக்கல் ஃபார்மிங் பற்றி அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. இயற்கை முறை விவசாயம் பற்றியும் அவங்களோட பாடத்திட்டத்தில் இருந்தால் கூட அதிகமாக கெமிக்கல் ஃபார்மிங் படிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் நன்மை தீமைகள்லாம் நாங்கள் தொடர்ந்து பயிற்சியில் கொடுத்துட்டு வந்தப்போ அவங்க எல்லாமே இயற்கை முறையில் செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு மாடி தோட்டம்னா காய்கறி மட்டும் இல்லாமல் அதில் பூக்கள் இணைக்கிறது, அதில் மூலிகை இணைக்கிறது, மர வகைகள் இணைக்கிறது, இதை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டில் இருக்க காய்கறி கழிவெல்லாம் கம்போஸ்ட் ஆக்கி தான் இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதையும் அவங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சேன். தொட்டியில் காய்கறி செடிகள்லாம் வளர்க்குறதுக்கு மண் கலவையில் என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பயிற்சியோட ஃபீட்பேக்கில் சில பேர் நாங்களும் மாடித்தோட்டம் போகிற ஆர்வமாக இருக்கும்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. பயிற்சி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு.